சுமக்கும் ரகசியம் கேள். 3000 ஆண்டு முன் மூடிய கதவு இது. அகழாய்வு குழிகளில் சிரிக்கும் முதுமக்கள் தாழி. எங்கள் மூதாதையர் நாகரிகத்தின் உறைவிடம் இது. சுட்ட மண்பானை மீது மின்னும் தமிழ் எழுத்து. அசோகன் காலத்துக்கும் முன் பிறந்த அறிவு. இரும்பு உருக்கும் ஆலை, துணி நெய்த தறி. மண்ணுக்குள் புதைந்தது ஒரு மாபெரும் பொற்கால நெறி. இதை மறைக்க பார்த்தார்கள் வெறும் சுடுகாடு என்று. ஆனால் வெளிச்சம் வந்தது மாநகரம் என்று. அதிமனித நாடை உடுத்திய இடம். தமிழ் சமூகம் அறிவியலில் இழைத்த தடம். மண்ணுக்குள் உறங்குது மாபெரும் உண்மை. தமிழன் அறிவியலின் ஆதி தலைமை. ஆதிச்சநல்லூர் அள்ளித் தருது சாட்சி. இது உலகை படைத்த தமிழனின் ஆட்சி. புதைக்க பார்த்தாலும் முளைப்போம் நாங்கள். அழிக்க பார்த்தாலும் நிலைப்போம் நாங்கள். மண் சொல்லும் உண்மை மாறாது. தமிழ் வரலாறு ஒருபோதும் மறையாது. நெற்றி பட்டயம் இன்னும் ஒரு காலம். உலகமே உலோகத்தை அறியாத நேரம். இரும்பு பிடித்து எருது பூட்டிய கைகள். அன்றே நெல் அறுத்து களம் கண்ட கைகள். இந்த சமவெளியின் வேர்கள் இங்கே உண்டு. தெற்கின் கிளைகள் அங்கே படர்ந்தது உண்டு. சிதைந்து போனது வெறும் சுவர்கள் அல்ல. மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் உலக அறிவு எல்லை. இதை சொல்ல பல 1000 ஆண்டு தவம் வேண்டும். மண்ணை பிளந்து உண்மையை சொல்ல துணிவு வேண்டும். அறிக்கைகள் தூங்கின இருட்டு அறையில். உண்மைகள் கிடந்தன குப்பை மேட்டில். நாகரிகத்தின் வயது கூடிவிடும் என்ற பயம். அதனால் மெதுவாய் நகர்ந்தது ஆய்வின் சமயம். ஆனால் இன்று மண் பேசுகிறது. மறைத்தவர்களின் மௌனம் உரைகிறது. மண்ணுக்குள் உறங்குது மாபெரும் உண்மை. தமிழன் அறிவியலின் ஆதி தலைமை.